ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருக்கிறது எப்படி? வேதம் ஒரு கேள்வியை எழுப்புகிறது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கேள்வியை முன்னாலே வைக்கிறார். அது என்ன கேள்வி? தேவனை குறித்த ஒரு கேள்வி. தேவன் அவர் என்ன செய்தார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். எதற்கு ஒப்பு கொடுத்தவர்? சிலுவையிலே மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தவர். நமக்காக ஒப்பு கொடுத்தவர். அவர் தான் தேவன். அப்ப தேவன்னா யாரு? தம்முடைய சொந்த குமாரனையே ஒப்பு கொடுத்தவர். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசுவை ஒப்பு கொடுத்த தேவன் அவரோட கூட, அதாவது இயேசுவோட கூட, இயேசுவையே ஒப்பு கொடுத்துட்டார் நமக்காக. அப்ப அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருக்கிறது எப்படி? எப்படி அப்படின்னா எல்லாவற்றையும் கொடுப்பார். இயேசுவையே கொடுத்துட்டார்னா மற்ற எல்லாத்தையும் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா கொடுப்பார். அதனால நாம கவலைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் கொடுப்பார். அதனாலதான் அடுத்த வசனத்தில் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆண்டவர் இயேசுவே ஒப்பு கொடுத்த தேவன் எவ்வளவு அன்பா இருந்தா அவரையே ஒப்பு கொடுத்ததுனால அவரோடு கூட எல்லாவற்றையும் கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, சிலர் வீட்டில் அந்த பொருளை கொடுங்க அப்படின்னு முக்கியமான பொருளை வாங்குறாங்கன்னு வைங்க. அந்த முக்கியமான பொருளை வாங்கும்போது கூட அங்கே ஏதோ ஒரு சின்ன ஒரு பொருள் இருக்கு, அதை கேட்டால் கொடுக்காம இருப்பாங்களா? முக்கியமான பொருளையே எடுத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன பொருளை கொடுக்க என்ன கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பாங்க. அதுபோல் இயேசுவையே ஒப்பு கொடுத்துட்டாரு. அப்போது அதை விட சின்ன பொருளை கொடுக்க நம்ம எதை கேட்டாலும் இயேசுவை விட பெருசு எதுவுமே கிடையாது. இயேசுவையே ஒப்பு கொடுத்துட்டாருன்னா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிற தேவன் தாம் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஏன்னா தேவன் இயேசுவை அனுப்பி நம்மளெல்லாம் ரட்சித்திருக்கிறாரு, நீதிமான ஆக்கி இருக்கிறாரு. அதனால தேவன் தெரிந்து கொண்ட நம்ம மேல யாருமே குற்றம் சாட்ட முடியாது. ஏன்னா தேவன் தான் நம்மளை என்ன ஆக்குறாரு? நீதிமானாக்குகிறார். அப்ப தேவன் நம்மளை நீதிமானாய் மாற்றுகிறார். அதனால யாரும் நம்மளை குற்றம் சாட்டவே முடியாது. அடுத்த வசனத்துல ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அப்ப யாரும் நம்மளை ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாக்க முடியாது. ஏன்னா கிறிஸ்து மரித்தவர், எழுந்தவர், தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர், அவர் தான் இப்ப நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அதுவும் யார்கிட்ட வேண்டுதல்? பிதாவாகிய தேவனிடத்துல. பிதாவாகிய தேவன் யார்? இயேசுவையே ஒப்பு கொடுத்தவர். யாருக்காக? நமக்காக. அப்ப அவர்கிட்ட வேண்டுதல் செஞ்சா அவர் நமக்கு செய்வாரா? செய்ய மாட்டாரா? தேவன் கண்டிப்பா நமக்கு உதவி செய்வார். ஏன்னா இயேசுவையே ஒப்பு கொடுத்தவர், அவர்கிட்ட தான் இயேசுவும் வேண்டுதல் செய்கிறாரு. அப்போ கண்டிப்பா நமக்கு உதவி செய்வார். அதோடு கூட வேதம் சொல்லுகிறது, இந்த அன்பு, தேவன் வச்சிருக்கிற அன்பு, அதை குறித்து யோவான் 3:16 நாம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ
அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தான் நம்ம மேல அன்பு கூறுகிறார். எல்லாவற்றையும் தந்தர்லிட்டார், இயேசுவையே தந்தர்லிட்டார். அப்ப அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார் நம்ம மேல. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் 35ஆம் வசனத்துல, நிமித்தம் என் நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. அதனால ஆண்டவர் நம்மேல் வச்சிருக்கிற அன்புனால நம்ம எல்லாவற்றிலும் ஜெயம் பெறலாம். அந்த ஜெயத்தை ஆண்டவரே நமக்கு தருவார். அதனால அவருடைய அன்பை விட்டு நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. உபத்திரவம் பிரிக்க முடியாது, வியாகுலம் பிரிக்க முடியாது, துன்பம் பிரிக்க முடியாது, பசி பிரிக்க முடியாது, நிர்வாணம் பிரிக்க முடியாது, நாசமோசம் பிரிக்க முடியாது, பட்டயம் பிரிக்க முடியாது. ஏன்னா இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, நாம கூட அவர்கிட்ட சரியா அன்பு கூறல, அவர் தான் நம்மிலே அன்பு கூறுகிறார். தேவன் தான் நம்மிலே அன்பு கூறுகிறார். அப்ப அவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். அப்ப பாருங்க, எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன் நம்ம மேல அன்பு வச்சு இயேசுவையே கொடுத்தார். அதனால மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பாரு. அதோடு கூட நம்மளை நீதிமானம் ஆக்குகிற தேவன், நம்மளை இயேசு வேண்டுதல் செய்யும்போது அந்த வேண்டுதலை கேட்டு நமக்கு உதவி செய்கிற தேவன். அதோடு கூட அவருடைய அன்புனால இது போல சோதனைகள், வேதனைகள், உபத்திரவங்கள், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், இது போல சூழ்நிலையில் கூட நம்மளை ஜெயங்கொள்ள வைக்கிற தேவன். இப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஏசாயா 42ஆம் அதிகாரத்தில், ஏசாயா 42:1 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார். தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்கவும் பண்ணவும் மாட்டார். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேவன் ஆதரிக்கிறார். எதற்காக ஆதரிக்கிறார்? அவருடைய ஆவியை அவர் மேல் அமர பண்ணினார். எதற்காக? அவருடைய தேவனுடைய ஆவியை இயேசு கிறிஸ்துவின் மேல் அமர பண்ணினார். புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துறதுக்காக. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொந்த குமாரனா இருந்தா கூட அவருக்கு சில காரியத்தை தராரு. எதுக்கு தெரியுமா? நமக்காக, நமக்கு உதவி செய்யறதுக்காக, நமக்கு நியாயத்தை வெளிப்படுத்துறதுக்காகவும். அதே நேரத்தில் 3ஆம் வசனத்தில், அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். நெறிந்த நாணலை முறிக்காம இருக்கிறதுக்காக, மங்கி எரிகிற திரியை அணையாமல் இருக்கிறதுக்காக. இன்னைக்கு செத்துருவாங்களோ, நாளைக்கு செத்துருவாங்களோன்னு சிலர் நினைச்சிருப்பாங்க. அவங்க பார்த்தா வருஷ கணக்கில் இருந்துக்கினே இருப்பாங்க. அதான் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாதவர். இதை செய்யறதுக்காக இயேசு கிறிஸ்துவ தேவன் அபிஷேகித்திருக்கிறார். அப்ப இதெல்லாம் யாருக்காக? நமக்காக, நம்மளை வாழ வைக்கிறதுக்காக இயேசுவுக்கு அபிஷேகம் தராரு. நம்மளை வாழ வைக்கிறதுக்காக இயேசுவை ஆவியில நிரப்புகிறாரு, ஆதரிக்கிறாரு. இது எல்லாம் நமக்காக தான் தேவன் செய்கிறார். அப்ப நம் தேவனுக்கு எவ்வளவு நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும்.
எவ்வளோ நாம் அவரை துதிக்க வேண்டும், அவரை எவ்வளோ ஆராதிக்க வேண்டும். அதே நேரத்தில் 6ஆம் வசனத்தில், நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். அல்லேலூயாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொஞ்சம் வேலை செய்யறதுக்காக அவர் அமைச்சார். அது என்ன வேலை தெரியுமா? குருடருடைய கண்கள் எல்லாம் திறக்கிறதுக்காக. நாம் ஒரு நாள் குருடனாக இருந்தோம், இயேசு யாருன்னு தெரியாது, தேவன் யாருன்னு தெரியாது. நம்ம கண்களை திறந்தார். கட்டுண்டவர்களை காவலில் இருந்து, பிசாசு கட்டல நாம் கட்டப்பட்டிருந்தோம். 18 வருஷமா ஒரு ஸ்திரீ கட்டப்பட்டிருந்தா, கூனியா இருந்தா. கூனியா, அவ உண்மையிலே கூனியா இருந்தா. ஆனா இன்னைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. கீழே பார்த்துட்டு இருப்பாங்க, உலகத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க. மண்டையே மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இதையே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க எப்போ கூன் நிமிருது, எப்போ தேவனை பார்க்கறது? தேவனை பார்க்க மாட்டாங்க, உலகத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க. அதுதான் கூணு. அந்த கட்டினாலே ஒரு ஸ்திரீ கட்டப்பட்டிருந்தா, அவளை இயேசு கட்ட அவிழ்த்தார். அப்போ கட்டுண்டவர்களை காவலில் இருந்தா கூட அவங்கள விடுதலை ஆக்குகிற இயேசு, அந்த முக்கியமான பொறுப்பை ஆண்டவர் இயேசு கிட்ட தேவன் ஒப்பு கொடுத்தார். என் பிள்ளைங்க காவலில் இருந்தா கூட அவங்கள விடுதலை ஆக்கு. அதனாலதான் பேதுரு காவலில் இருந்த பொழுது தம்முடைய தூதனை ஆண்டவர் இயேசு அனுப்பி 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல் எல்லா காவலையும் கடந்து கையை பிடிச்சி வெளியில கூட்டிட்டு வந்து விட்டாரு. பேதுருவை யூதருடைய எண்ணங்களுக்கும் ஏரோதுடைய கைகளுக்கும் விலக்கி காத்த தேவன் அன்பான தேவன். அல்லேலூயா. கட்டில் இருக்கிறவங்க எல்லாம் விடுதலை ஆக்குகிறார். அங்கே பவுலும் சீலாவும் கைகளும் கால்களும் தொழு மரத்திலே கட்டப்பட்டிருந்தது. அவங்க தேவனை நோக்கி துதிச்சாங்க. அன்பான தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? அவங்க கட்டியெல்லாம் அறுத்து போகும்படிக்கு செஞ்சிட்டாரு. அவரை நோக்கி துதிச்ச உடனே, ஐயோ என் பிள்ளைங்களை யார் கட்டி வச்சிருக்கிறது, கட்டெல்லாம் அறுக்கட்டும், அறுத்தே போட்டுட்டாரு. அவர் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. இதுக்காக இயேசுவையே இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சார், நமக்காக, நம்மளை ரட்சிக்கிறதுக்காக. அதனால எல்லாவற்றையும் நமக்கு தருவார். 43ஆம் அதிகாரம், ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், முத்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். 19ஆம் வசனத்தில், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களாம். நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். தேவனுடைய ஜனத்துக்கு அவர் புதிய காரியத்தை செய்கிறார். எப்படிப்பட்ட புதிய காரியம்? வனாந்தரத்தில் கூட வழிய அவர் உண்டாக்குறாரு. நம்ம ஊரில் ஒரு ரோடு போடுறதுக்கு நாம் பர்மிஷன் லெட்டர், பெட்டிஷன் போட்டால் கூட அது எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியாது. அதுவும் நம்ம இருக்கிற ரோடை சரி பண்ணுறதுக்கு. ஆனால் தேவன் நம்ம மேலே வச்ச அன்பில் வனாந்தரத்திலே ரோடு போடுறாரு. ஹல்லேலூயா. வனாந்தரத்திலே வழியை ஆயத்தப்படுத்துகிறார். அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குகிறார். அவாந்திர வழி, தண்ணியே இல்லாத இடம், அங்கே கூட ஆறுகளை நமக்காக, நம்ம உயிர் வாழறதுக்காக, நாம் பிழைக்கிறதுக்காக அவர் உண்டாக்குகிறார். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். அந்த மிருக ஜீவன்லாம் தேவனை கனப்படுத்துது. எங்களுக்காக இதெல்லாம் செஞ்சீங்களே, இல்லை இல்லை, நமக்காக தான் எல்லாம் செஞ்சாரு. ஆனால் அதெல்லாம் என்ன நினச்சிச்சு? கோட்டான் குஞ்சுகளும் வலு சர்ப்பங்களும் காட்டு மிருகங்களும் அவங்களுக்காக தான் தேவன் வனாந்தரத்தில்
தண்ணீரையும் அவாந்தர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குனார் நினைச்சு அவைகளெல்லாம் தேவனை கனப்படுத்துது. ஆனா இந்த மனுஷன் இருக்கானே அவன் மட்டும் இவனுக்காக தான் ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்குறாரு. ஆனா இவன் கனம் பண்ணவே இல்லை. ஆனா அந்த மிருக ஜீவன்லாம் கனம் பண்ணுது. தேவன் இதெல்லாம் நமக்காக கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு அவரை கனம் பண்ணுது. அந்நியாயப்படி நம்ம தான் கனம் பண்ணணும். அதனால தேவன் நமக்கு செய்திருக்கிற நன்மைக்காக அவரை நாம் ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், அவரை கனப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். 21 வசனத்திலே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நாம நம்மளை எதுக்காக ஏற்படுத்தி இருக்கிறார்னா அவருடைய துதியை சொல்லி வர்றதுக்காக. ஏசாயா 43 அதிகாரத்திலே 12 வசனம், நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம ஒன்று அவருக்கு செய்யணும்னா அவர் நமக்கு செஞ்ச எல்லாத்துக்கும் அவரை கனப்படுத்தணும். இன்னொன்று அவருக்கு நாம் செய்யணும்னா அவருக்கு நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும். அவர் தான் தேவன் என்பதற்கு நாம் சாட்சி மற்றவங்களுக்கு சொல்லணும். ஆண்டவர் என்னை ரட்சித்தாரு, என் பாவத்தை மன்னிச்சாரு, என் வியாதியை சுகப்படுத்தினாரு, எனக்கு அற்புதம் செஞ்சாரு அப்படின்னு ஆண்டவர் இயேசுவை நாம சொல்லி அவருக்கு சாட்சியா இருக்கணும். அதுதான் நாம் அவருக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன். ஏன்னா வனாந்தரத்தில் கூட அற்புதங்களை செய்கிறவர், அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குகிற தேவன், எவ்வளோ அற்புதங்களை எவ்வளோ அதிசயங்களை அவர் நமக்காக செய்கிறாரு. அது மட்டும் இல்லை, 43 வசனத்தில் 5 வசனத்தில், பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். உங்க சந்ததி எங்க இருந்தாலும் அவங்களை என்ன பண்ணுவாராம்? கூட்டி சேர்ப்பாரு. அல்லேலூயா. வர பண்ணி அவங்கள கூட்டி சேர்க்கிற தேவன். அதனால நீங்க கவலையே படாதீங்க. உங்க பிள்ளைங்களை கூட்டி சேர்ப்பாரு, உங்ககிட்ட கூட்டி சேர்ப்பாரு. இந்த அற்புதம்லாம் நமக்காக செய்கிறாரு. 41 அதிகாரம் 17 வசனத்தில் அவர் நமக்கு செய்கிற காரியம் என்ன? சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். நம்மளை கைவிடாதிருப்பார். தாகத்தால் நாவு வரலும் பொழுது நமக்கு செவி கொடுத்து நம்மளை கைவிடாமல் இருக்கிற தேவன் இன்றைக்கும் நமக்காக இருக்கிறார். அதனால நமக்கு நம்பிக்கை இருக்கு, நம்மளை தேவன் கைவிட மாட்டார். அதனால தைரியமா இருங்க, தைரியமா இந்த உலகத்தில் வாழுங்க, தைரியமா ஆண்டவரை துதிங்க, ஆண்டவருக்காக சாட்சியா இருங்க, தேவனை கனப்படுத்துங்க. அவர் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாரு. நாமும் பதிலுக்கு அவருக்கு ஏதாவது அன்பு செலுத்துவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் அப்பா உம்முடைய பிள்ளைகள்லாம் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறாங்க. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளெல்லாம் நீர் சந்தியும், அவருடைய பிரச்சனையெல்லாம் மாற்றும். எங்கள் மேல் அன்பு கூறுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் எங்களுக்காக வனாந்தரத்தில் கூட அற்புதம் செய்கிறவர், சமுத்திரத்தில் அற்புதங்களை செய்கிறவர். அப்பா எங்க வேணாலும் எங்களுக்காக அற்புதம் செய்து எங்களுக்கு செவி கொடுத்து எங்களை கைவிடாமல் இருக்கிற எங்கள் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்க உதவி செய்யும், உம்மை நாங்கள் கனப்படுத்த உதவி செய்யும், உம்மிலே நாங்கள் அன்பு கூற உதவி செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் நீங்கி போகட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென்.